கற்குழி தூர கனகமும் தேடுவர் அக்குழி தூர்க்கை யாவர்க்கும் அரியது. அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்தபின் அக்குழி தூரும் அழுக்கற்றவாறே. இம்மந்திரத்தை கல்யாணி ராகத்தில் கேட்போம். கற்குழி தூர கனகமும் தேடுவர் அக்குழி தூர்க்கை யாவர்க்கும் அரியது. கற்குழி தூர கனகமும் தேடுவர் அக்குழி தூர்க்கை யாவர்க்கும் அரியது. அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்தபின் அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்தபின் அக்குழி தூரும் அழுக்கற்றவாறே. அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்தபின் அக்குழி தூரும் அழுக்கற்றவாறே. கற்குழி தூர கனகமும் தேடுவர் உலகவர் வயிற்று குழியென்றப்பதற்கு பொன்னை தேடுவார்கள். அக்குழி தூர்க்கை யாவர்க்கும் அரியது. அவ்வயிற்று குழியை குறையாதென்றப்போது யாவர்க்கும் கடினமானது. அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்தபின் அக்குழியை தூர்க்கும் திருவடி ஞானம் பெற்றபின் அக்குழி தூரும் அழுக்கற்றவாறு. பிறவிக்கு காரணமான வினையின் நீங்கி அவ்வயிற்று பிணியும் நீங்கும். உணர்ச்சியாகிய விளக்கினை ஏற்றி உறவாகிய இருளை போக்க வேண்டும் என கூறும் மந்திரம். தொடர்ந்தெழு சுற்றம் வினையினும் தீய கடந்ததோர் ஆவி கழிவதன் முன்னே உடந்தொரு காலத்து உணர்விளக்கேற்றி தொடர்ந்து நின்று அவ்வழி தூர்க்கலும் ஆமே. இம்மந்திரத்தை பைரவி ராகத்தில் கேட்போம். தொடர்ந்தெழும் சுற்றம் வினையினும் தீய கடந்ததோர் ஆவி கழிவதன் முன்னே தொடர்ந்தெழும் சுற்றம் வினையினும் தீய கடந்ததோர் ஆவி கழிவதன் முன்னே உடந்தொரு காலத்து உணர்விளக்கேற்றி உடந்தொரு காலத்து உணர்விளக்கேற்றி தொடர்ந்து நின்று அவ்வழி தூர்க்கலுமாமே. உடந்தொரு காலத்து உணர்விளக்கேற்றி தொடர்ந்து நின்று அவ்வழி தூர்க்கலுமாமே. தொடர்ந்தெழு சுற்றம் வினையினும் தீய. பிறவிதோறும் தொடர்ந்து வருகின்ற சுற்றங்கள் வினையைக் காட்டிலும் தீமை செய்வன. கடந்ததோர் ஆவி கழிவதன் முன்னே வாழ்நாளைக் கடந்து உயிர் உடலை விட்டு நீங்குவதற்கு முன்னே உடந்தொரு காலத்து உணர்விளக்கு ஏற்றி உலகப் பொருளை விட்டு மாறுபட்டு உண்மைப் பொருளை நாடி தொடர்ந்து நின்று அவ்வழி தூர்க்கலுமாம். நீங்காதிருந்து பிறவி குழியை தூர்ப்பதோடு பசிப்புணியையும் போக்கலாம். அறுத்தன ஆறினம் ஆனினம் மேவி அறுத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம். ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றானே. இம்மந்திரத்தினை பைரவி ராகத்தில் கேட்போம். அறுத்தன ஆறினும் ஆனினம் மேவி அறுத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம். அறுத்தன ஆறினும் ஆனினம் மேவி அறுத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம். ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல வாழ்வை ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல வாழ்வை
வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றானே. பொறுத்தன வல்வினை ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றானே. ஆறினும் ஆனினம் மேவி அறுத்தன. ஆறு அத்துவாவின் வழியாக உயிர்க்கூட்டம் வினைகளை ஈட்டின. ஐவரும் எண்ணில் துன்பம் அறுத்தனர். மெய் முதலிய ஐம்பொறிகளும் சுவை முதலிய பொருள்களின் மேல் சென்று உயிருக்கு எண்ணற்ற துன்பங்களை கொடுத்தன. ஒன்றல்ல வல்வினை வாழ்வை ஒருத்தன. பல கோடி வினைகள் வாழ்க்கையை வேதனைப்படுத்தின. வெறுத்தனன் ஈகை வேண்டி நின்றான். வாழ்க்கையை வெறுத்த வறுமையாளன் வறுமை நீங்க ஈசனை வேண்டி இருந்தான். அடுத்து வருவது அக்கினி காரியம். அக்கினி காரியம் எனப்படுவது தீ ஓம்புதல் ஆகும். வசையில் விழுப்பொருள் வானும் நிலனும் திசையும் திசைபெறு தேவர் குழாமும் விஷயம் பெருகிய வேதம் முதலாம் அசைவிலா அந்தணர் ஆகுதி வேட்கிலே. இம்மந்திரத்தை கேதாரகௌள ராகத்தில் கேட்போம். வசையில் விழு பொருள் வானும் நிலனும் திசையும் திசை பெறு தேவர் குழாமும். வசையில் விழு பொருள் வானும் நிலனும் திசையும் திசை பெறு தேவர் குழாமும். விஷயம் பெருகிய வேதமுதலாம் விஷயம் பெருகிய வேதமுதலாம் அசைவிலகந்தனர் ஆகுதி வேட்கிலே. விஷயம் பெருகிய வேதமுதலாம் அசைவிலகந்தனர் ஆகுதி வேட்கிலே. வசையில் விழுப்பொருள் வானும் நிலனும். குற்றமில்லாத மேன்மையான வானத்தில் வாழ்பவரும் நிலத்தில் வாழ்பவரும் திசையும் திசைபெறு தேவர் குழாமும். திசைகளில் வாழ்பவர்களும் திசைகளுக்குரிய திக்குப்பாலகர்களும் வேத முதல் அசைவிலா அந்தணர் ஆகுதி வேட்கிலே. வேதத்தை முதலாக கொண்டு அந்தணர் வேள்வி செய்யின் விஷயம் பெருகிய ஆம் நலம் உருவார்கள், நன்மையே பெறுவார்கள். பிரவிருத்தி நறியும் நிவிருத்தி நறியும் கூறப்பட்டன. அதற்குரிய மந்திரம் ஆகுதி வேட்கும் அருமறை அந்தணர் போகதி நாடி புறங்கொடுத்து உண்ணுவர். தாம்பிதி வேண்டி தலைப்படு மெய்நெறி தாம் அறிவாலே தலைப்பட்டவாறே. இம்மந்திரத்தை கேதாரகௌள ராகத்தில் கேட்போம். ஆகுதி வேட்கும் அருமறை அந்தணர் போகதி நாடி புறங்கொடுத்துண்ணுவர். ஆகுதி வேட்கும் அருமறை அந்தணர் போகதி நாடி புறங்கொடுத்துண்ணுவர். தாம் விதி வேண்டி தலைப்படுமை நபி. தாம் விதி வேண்டி தலைப்படுமை நபி. தாமறிவாலே தலைப்பட்டவாறே. தாமறிவாலே தலைப்பட்டவாறே. ஆகுதி வேட்கும் அருமறை அந்தணர் வேள்வினைச் செய்யும் வேதமோதும் அந்தணர் போகதி நாடி புறம் கொடுத்து உண்ணுவர். சுவர்க்கத்தை விரும்பி அக்கினிகாரியம் செய்து தானம் கொடுத்து உணவை உட்கொள்வர்.
தாம் விதி வேண்டி தலைப்படும் மெய்நெறி, தங்களுடைய விதியை தாங்களே நிச்சயம் செய்யும் மெய்நெறிய உணர்ந்தவர். தாம் அறிவாலே தலைப்பட்டவாறு தங்களுடைய அறிவை சிரசின் மேல் செலுத்தி வாழ்வர். மனைவியோடு கூடி செய்வதுதான் சந்திர மண்டலம் அமைவதற்குரிய உண்மை நெறியாகும் என்பதை கூறும் மந்திரம். அணை துணை அந்தணர் அங்கியுள் அங்கி, அணை துணை வைத்ததன் உட்பொருளான இணை துணை யாமத்து இயங்கும் பொழுது துணை அணை ஆயதோர் தூய் நெறியாமே. இம்மந்திரத்தை கேதார கவுள ராகத்தில் கேட்போம். அணை துணை அந்தணர் அங்கியுள்ளங்கி, அணை துணை வைத்ததன் உட்பொருளான அணை துணை அந்தணர் அங்கியுள்ளங்கி, அணை துணை வைத்ததன் உட்பொருளான இணை துணை யாமத்து இயங்கும் பொழுது, இணை துணை யாமத்து இயங்கும் பொழுது துணையடையாயதோர் தூய்நறியாமே. இணை துணை யாமத்து இயங்கும் பொழுது இணையடையாயதோர் தூய்நறியாமே. அணை துணை அந்தணர் அங்கியுள் அங்கி, அணை துணை வைத்து இல்லறத்திலுள்ள அந்தணர் புறத்தே ஓம்பும் அக்கினியின் தத்துவத்தை அகத்தே உணர்ந்து மனைவியோடு கூடி செய்து அதன் உட்பொருளான இணை துணை யாமத்து இயங்கும் பொழுது அதன் உண்மை பொருளை உணர்ந்து சிவசக்தியாக எண்ணி யாமத்தில் இக்கிரியை செய்வதே துணை அணை ஆயதோர் தூய் நெறியாம் பொருந்துகின்ற துணையான மேன்மையான ஒரு நெறியாகும். ஆண்பெண் கூட்டுறவு இறைவனை நினைந்து அமைய வேண்டும் என கூறும் மந்திரம். போதி ரெண்டோதி புரிந்தருள் செய்திட்டு மாதிரண்டாகி மகிழ்ந்துடனே நிற்கும் தாதிரண்டாகிய தன்னம்பறவைகள் வேதிரண்டாகி வெறிக்கின்றவாறே. இம்மந்திரத்தை கௌரி மனோரி ராகத்தில் கேட்போம். போதிரண்டோதி புரிந்தருள் செய்திட்டு மதிரண்டாகி மகிழ்ந்துடனே நிற்கும் போதிரண்டோதி புரிந்தருள் செய்திட்டு மதிரண்டாகி மகிழ்ந்துடனே நிற்கும் தாதிரண்டாகிய தன்னம்பறவைகள், தாதிரண்டாகிய தன்னம்பறவைகள் வேதிரண்டாகி வெறிக்கின்றவாறே. தாதிரண்டாகிய தன்னம்பறவைகள் வேதிரண்டாகி வெறிக்கின்றவாறே. போது இரண்டு ஓதி புரிந்து அருள் செய்திட்டு ஆண்பெண் சேர்க்கைய விரும்பி அருளை எண்ணி புரிந்தால் மாது இரண்டாகி மகிழ்ந்துடனே நிற்கும் குண்டலினி சக்தி வழங்கி மேலேறியும் சிற்சக்தி இருள் நீங்கி ஒளியாயும் வழங்கும். தாது இரண்டாகிய தன்னம் பறவைகள் இந்நிலை எய்தாது சுக்லசுரோதின கலப்பால் விளைந்த ஆணும் பெண்ணுமாகிய பறவைகள் வேதிரண்டாகி வரிக்கின்றவாறு மாற்றமடைந்து இரண்டும் மயக்கத்தை அடைகின்றன. ஆண்பெண் கூட்டுறவால் உண்டாகும் உணர்வோடு மேற்சென்று புருவ மத்தியில் விளங்கும் சுடரினை அறிய வேண்டும் என கூறும் மந்திரம். நெய் நின்று எரியும் நெடுஞ்சுரரே சென்று மை நின்றெரியும் வகையறிவார்கட்கு மை நின்று அவிழ்தரு மத்தினமாமென்றும் செய் நின்ற செல்வம் தீயதுவாமே. இம்மந்திரத்தை கௌரி மனோரி ராகத்தில் கேட்போம்.
நெய் நின்று எரியும் நெடுஞ்சுடரே சென்று மை நின்று எரியும் கையறிவார்கட்கு நெய் நின்று எரியும் நெடுஞ்சுடரே சென்று மை நின்று எரியும் வகையறிவார்கட்கு மை நின்று கவிழ் தரும் அத்தினமாமன்று மை நின்று கவிழ் தரும் அத்தினமாமன்றும் செய் நின்ற செல்வம் தீததுவாமே செய் நின்ற செல்வம் தீததுவாமே. நெய் நின்று எரியும் நெடுஞ்சுடரே சென்று ஆண்பன் கூற்றவினால் உண்டாகும் உணர்வோடு மேலே சென்று மை நின்று எரியும் வகை அறிவார்கட்கு புருவ மத்தியில் விளங்கும் சுடரின் தன்மையை அறிவார்க்கு மை நின்று அவிழ்தரும் அத்தினமாம் மலம் நீங்குதலாகிய அந்நாள் நன்னாளாம். என்றும் செய் நின்ற செல்வம் தீயதுவாம். எப்போதும் உடலில் நிலை பெற்ற செல்வமாகிய சிவன் அச்சிவ அக்கினியே ஆகும். அக்கினிகாரியத்தால் வினை முதலியன நீங்கும் என கூறும் மந்திரம் பாழி அகலும் எரியும் திரி போலிட்டு ஊழி அகலம் உருவினை நோய்பல வாழி செய்து அங்கி உதிக்க அவை விழும் வீழி செய்து அங்கி வினை சுடுமாமே. இம்மந்திரத்தை கௌரி மனோரி ராகத்தில் கேட்போம். பாலியகலும் எரியும் திரி போலிட்டு ஒளியகலும் உருவினை நோய் பல ஆளியகலும் எரியும் திரி போலிட்டு ஒளியகலும் உருவினை நோய் பல வாழி செய்து அங்கி உதிக்க அவை விடும் வாழி செய்து அங்கி உதிக்க அவை விடும் வீழி செய்து அங்கி வினை சுடுமாமே. வாழி செய்து அங்கி உதிக்க அவை விடும் வீழி செய்து அங்கி வினை சுடுமாமே. பாழி அகலும் எரியும் திரிபோலிட்டு யோனிகுண்டத்துள் உள்ள அக்கினியை தீப்பந்தம் போல் மேல் எழும்படி செய்தால் உருவினை நோய்பல ஊழி அகலம் அடைகின்ற வினைகளும் நோய்களும் முடிவு எய்தி நீங்கும். வாழி செய்து அங்கி உதிக்க அவை விழும். கீழேயுள்ள அக்கினி மேலே நிலவெற்றால் வினை முதலியன கெடும். வீழி செய்து அங்கி வினை சுடுமாம். அவற்றை தாங்கியுள்ள வினைகளை சுட்டு மேலும் அவை ஏற்படாமல் தடுக்கும். சிவாக்கினி விளங்க அக்கினிகாரியம் செய்ய வேண்டும் என கூறும் மந்திரம் பெருஞ்செல்வம் கேடென்று முன்னே படைத்த அரிஞ்செல்வம் தந்த தலைவனை நாடும் வரும் செல்வத்து இன்பம் வர விருந்து எண்ணி அருஞ்செல்வத்து ஆகுதி கேட்க நின்றாரே. இம்மந்திரத்தினை கௌரி மனோரி ராகத்தில் கேட்போம். பெரும் செல்வம் கேடென்று முன்னே படைத்த அருட்செல்வம் தந்த தலைவனை நாடும் பொருட்செல்வம் கேடென்று முன்னே படைத்த அருட்செல்வம் தந்த தலைவனை நாடும் வரும் செல்வத்து இன்பம் வரவிருந்து எண்ணி பெரும் செல்வத்தாகுதி கேட்க நின்றாரே. வரும் செல்வத்து இன்பம் வரவிருந்து எண்ணி பெருஞ்செல்வத்தாகுதி கேட்க நின்றாரே. பெருஞ்செல்வம் கேடென்று முன்னே படைத்த
பொன்னும் மணியும் கேட்டினைத் தரும் முன்னே அருளிச் செய்த அருஞ்செல்வம் தந்த தலைவனை நாடும். அருமையான ஞான செல்வத்தை அளித்த தலைவனாகிய சிவனை நாடுங்கள். வரும் செல்வத்து இன்பம் வர விருந்து எண்ணி மேலான சிவாக்கினி சிரசின் மேல் உதிப்பதை நினைந்து அருஞ்செல்வத்து ஆகுதி வேட்க நின்றார். ஞான செல்வத்தை நாடி அக்கினிகாரியம் செய்கின்றார்கள். சுடற்பொருளாகிய சிவனே ஹோமத்துக்குரிய தலைவன் ஆவான் எனக் கூறும் மந்திரம். ஒன்சுடரானை உலப்பிலி நாதனை ஒன்சுடராகி என் உள்ளத்து இருக்கின்ற கண்சுடரோன் உலகேழும் கடந்த அத்தன் சுடர் ரோமத் தலைவனும் ஆமே. இம்மந்திரத்தை சிவரஞ்சனி ராகத்தில் கேட்போம். உஞ்சுடரானை உலப்பிலி நாதனை உஞ்சுடராகி என்னுள்ளத்திருக்கின்ற உஞ்சுடரானை உலப்பிலி நாதனை உஞ்சுடராகி என்னுள்ளத்திருக்கின்ற உஞ்சுடரோன் உலகளும் கடந்த கண்சுடரோன் உலகளும் கடந்த தஞ்சுடர் போம தலைவனும் மாமே. கண்சுடரோன் உலகளும் கடந்த தஞ்சுடர் போம தலைவனும் மாமே. ஒன்சுடரானை ஒளி வாடியு ஆனவனை உலப்பிலி நாதனை அறிவில்லாத தலைவனும் ஒன்சுடராகி என் உள்ளத்து இருக்கின்ற கண்சுடரோன் ஒளிமிக்க சுடராகி என் உள்ளத்தில் எழுந்தருளியிருக்கின்ற கண் ஒளியானவனும் உலகேழும் கடந்த தன்சுடர் 7 உலகங்களையும் கடந்த அக்குளிர்ந்த சுடராகியவனுமாகிய சிவன் ஓமத் தலைவனுமாம். ஓமத் தலைவனாகிய இயமானனும் ஆவான். இறைவன் சிவாக்கினியில் பொருந்தி பயன் தருவான் எனக் கூறும் மந்திரம். ஓமத்துள் அங்கியின் உள்ளுளன் எம்முறை ஈமத்துள் அங்கி இரதங்கொள்வான் உளன் வேமத்துள் அங்கி விளைவு வினைக்கடல் கோமத்துள் அங்கி குறைகடல்தான். இம்மந்திரத்தை ஹம்சத்வனி ராகத்தில் கேட்போம். ஓமத்துளங்கியின் உள்ளுடன் நம்மிறை ஈமத்துளங்கி இரதங்கொள்வானுடன் ஓமத்துளங்கியின் உள்ளுடன் நம்மிறை ஈமத்துளங்கி இரதங்கொள்வானுடன் அமத்துளங்கி விளைவு வினை கடல் ஓமத்துளங்கி குறைகடல் தானே. வமத்துளங்கி விளைவு வினை கடல் கோமத்துளங்கி குறைகடல் தானே. ஓமத்துள் அங்கியின் உள்ளுளன் எம்முறை உடலின் சகல அக்கினிகாரியத்துக்கும் சிவன் மறைந்திருந்து உதவுகிறான். ஈமத்துள் அங்கி இரதங்கொள்வான் உளன் அவன் இறந்த பிறகு சாரமாகிய சூக்கும உடலிலும் பொருந்தி விளங்குவான். வேமத்துள் அங்கி விளைவு வினைக்கடல் நெய்யப்பெற்ற ஆடை உரம் பெறுவது போல் வாசனாரூபமான வினைகள் சிக்குண்டு கடல் போல் பெருகி விடுகின்றன. கோமத்துள் அங்கி குறைகடல்தான். ஆன்மா சிவத்தை நோக்கி சிந்தனையை கடைவதாலே சப்திக்கின்ற நாத ஒலி உண்டாகி வினை கெடும். அக்கினிகாரியம் செய்பவர் இம்மை இன்பத்தோடு மறுமையிலும் இன்பம் பெறுவர் எனக் கூறும் மந்திரம். அங்கி நிறுத்தும் அருந்தவர் ஆரணத்து அங்கியிருக்கும் வகை அருள் செய்தவர்.
எங்குன் நிறுத்தி இளைப்பப் பெரும்பதி பொங்கி நிறுத்தும் புகழதுவாமே. இம்மந்திரத்தை ஹம்சத்வனி ராகத்தில் கேட்போம். அங்கி நிறுத்தும் அருந்தவதாரணத்து அங்கியிருக்கும் வகையருள் செய்தவள். அங்கி நிறுத்தும் அருந்தவராரணத்து அங்கியிருக்கும் வகையருள் செய்தவள். எங்கும் நிறுத்தி இளைப்ப பெரும்பதி பொங்கி நிறுத்தும் புகழதுவாமே. எங்கும் நிறுத்தி இளைப்ப பெரும்பதி பொங்கி நிறுத்தும் புகழதுவாமே. அங்கி நிறுத்தும் அருந்தவர், அக்கினியை சிரசுக்கு கொண்டு செல்லும் திறமுடையவர், ஆரணத்து அங்கியிருக்கும் வகை அருள் செய்தவர், வைதீக அக்கினியை காருக பத்தினியோடு கூட வளர்த்தவர், பெரும்பதியங்கு நிறுத்தி இளைப்ப மறுமையில் பிரமலோகம் முதலியவற்றில் தங்கி இளைப்பாரவும் பொங்கி நிறுத்தும் புகழதுவாம். இம்மையில் மேல் ஓங்குகின்ற புகழும் அவர்க்கு உண்டாகும். அடுத்து வருவது அந்தணர் ஒழுக்கம், அதாவது அந்தணர்களுடைய ஒழுக்கம் முறை. அந்தணராவோர் அறுதொழில் பூண்டுளோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய்து அந்தவ நற்கருமத்து நின்று ஆங்கிட்டு சந்தியு மோதி சடங்கு அறுப்போர்களே. இம்மந்திரத்தையும் ஹம்சத்வனி ராகத்தில் கேட்போம். அந்தணராவோர் அறுதொழில் பூண்டுளோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய். அந்தணராவோர் அறுதொழில் பூண்டுளோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய். தம் தவ நற்கருமத்து நின்றாங்கிட்டு தம் தவ நற்கருமத்து நின்றாங்கிட்டு சந்தியும் ஓதி சடங்கறுப்போர்களே. சந்தியும் ஓதி சடங்கறுப்போர்களே. அந்தணராவோர் அறுதொழில் பூண்டுளோர், அந்தணராகிய அறவோர் பிறப்பை அறுக்கும் தொழிலை உடையவர். செந்தழல் ஓம்பி முன்னே சொன்னவாறு அக்கினிகாரியம் செய்து முப்போதும் நியமம் செய்து தம் தவ நற்கருமத்து நின்றாங்கிட்டு மூன்று வேளைகளிலும் தவறாது தங்களுக்குரிய தவமாகிய நல்ல செயலை செய்துவிட்டு சந்திய மோதி சடங்கறுப்போர்கள் ஒத்து எண்ணி சடங்கு செய்வோர் ஆவர். அக்கினிகாரியம் செய்யும் அந்தணர் பிரணவத்துள் ஒடுங்கி இன்புறுவர் எனக் கூறும் மந்திரம். வேதாந்தங் கேட்க விருப்பொடு முப்பத போதாந்தமான பிரணவத்துள் புக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈதாந்தம் எனாது கண்டு இன்புறுவோர்களே. இம்மந்திரத்தை பிலகரி ராகத்தில் கேட்போம். வேதாந்தம் கேட்க விருப்பொடு மூப்பத போதாந்தமான பிரணவத்துள் புக்கு. வேதாந்தம் கேட்க விருப்பொடு மூப்பத போதாந்தமான பிரணவத்துள் புக்கு. நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை பீதாமெனாது கண்டு இன்புறுவோர்களே. நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை பீதாமெனாது கண்டு
இன்புறுவோர்களே. வேதாந்தம் கேட்க, வேதத்தின் முடிவான உபநிடதத்தின் உண்மையை அறிய விருப்பொடு முப்பத போதாந்தமான பிரணவத்துள் புக்கு விருப்பத்தோடு தத்துவமசி என்ற முப்பத அறிவின் முடிவான ஓங்காரத்துள் பொருந்தி நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை, நாதம் கடந்ததாய் உபநிடதத்தின் உச்சியாய் அறிவுக்கு அப்பாலாய் விளங்கும் தலைவனை ஈது அந்தமெனாது கண்டு இன்புறுவோர்கள். இதுதான் முடிவு என்று எண்ணாது முப்பதத்தையும் கடந்து துரிய நிலையில் விளங்குவோர் ஆவர். அந்தணர் காயத்ரி மந்திரத்தின் துணையால் மாயையை வென்றவர் ஆவார் எனக் கூறும் மந்திரம்.